ஸோ மே மாதம் மைத்திரிய முகூர்த்தம், அந்த கடைசி முகூர்த்தம் எப்ப வருது, அதனால என்ன பலன்னு சொல்லுங்களேன். மைத்திரிய முகூர்த்தம்ன்றது நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன். முகூர்த்தம்ன்றது பார்த்தீங்கன்னா இருக்கிற டைமிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறந்த டைமிங், நல்ல நேரம்னு ஒரு குறிக்கிறது தான் முகூர்த்தம்னு சொல்லுவோம். இப்போது நாளைக்கு விடிஞ்ச சாப்பாடு காசு இருக்கோ இல்லையோ, அந்த மாதிரி மனுஷனுக்கு கேட்டிங்கன்னா 10 லட்ச ரூபாய் கடன் வச்சுருக்கான். புள்ள இல்லாத வீடு கூட இருக்குது, கல்யாணம் ஆகாத பெண்கள் ஆண்கள் கூட வீடு கூட இருக்குது, நோய் இல்லாத வீடு கூட இருக்குது இல்லையா? ஆனால் கடன் இல்லாத வீடு கிடையவே கிடையாது. உண்மை. ஏன் அப்படின்னா இந்த விஷயத்தை வந்து நீங்கள் நைட்டே எழுதி வைக்கக்கூடாது. இப்போ நிறைய வீடியோவில் பார்த்தீங்கன்னா 8 மணி 9லேருந்து 5லேருந்து 6 8லேருந்து 10 வந்திருக்கும். அப்போ நீங்கள் நைட் எழுதி வச்சுருப்பீங்க. இப்போ மர்ஜின்ம நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். புழல் காவங்கரை MM டவர்ஸ்ல இருக்கக்கூடிய மாலிக் பாய் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் பாய். வணக்கம்மா பாய். இன்னைக்கான டாபிக், ஒவ்வொரு மாதமும் நீங்க மக்களுக்காக கடன் தீர்க்கக்கூடிய, அவங்க கடன் எல்லாம் அடைஞ்சிடணும் அப்படின்னு ஒரு நல்ல விஷயத்த நீங்க சொல்லுவீங்க. அதுதான் அந்த மைத்திரிய முகூர்த்தம். அந்த மைத்திரிய முகூர்த்தம் இந்த மாதம் எப்ப வருது? ஏன்னா இந்த மாதத்தோட இறுதிக்கு நம்ம வந்துட்டோம். ஸோ மே மாதம் மைத்திரிய முகூர்த்தம், அந்த கடைசி முகூர்த்தம் எப்ப வருது, அதனால என்ன பலன்னு சொல்லுங்களேன். மைத்திரி முகூர்த்தம் இந்த மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வர 25ஆம் தேதி வருது இல்லைங்களா? வர 25 ஞாயிற்றுக்கிழமை வருது. அதிகாலை பார்த்தீங்கன்னா 3:30லேருந்து 5:15 வரையும் மைத்திரி முகூர்த்தம் இருக்கு. இந்த தடவை அதிகாலையில வந்துருது. ஆமா, இதுவும் அதிகாலையில் வருது. பிரம்ம முகூர்த்தத்திலே வருது. ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா மைத்திரி முகூர்த்தம்ன்றது நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன். முகூர்த்தம்ன்றது பார்த்தீங்கன்னா இருக்கிற டைமிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறந்த டைமிங், நல்ல நேரம்னு ஒரு குறிக்கிறது தான் முகூர்த்தம்னு சொல்லுவாங்க. இப்போ 24 மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா சராசரி மனுஷனுக்கு நிறைய என்ன சொல்றது, நல்ல டைம் இருக்குது, பேட் டைம் இருக்கிற மாதிரி நம்மளுக்கு 24 மணி நேரத்தில் ஒரு மணி நேரம் நம்மளை அறியாமல் நம்மளுக்கு கெட்ட நேரம் வரும். 24 மணி நேரத்தில் ஒரு மணி நேரமாவது நம்மளுக்கு கெட்ட நேரம் நடக்கும். அந்த கெட்ட நேரத்தில் தான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விபத்துகள், இந்த பிரச்சனைகள், ப்ராப்ளம், வெளியில் ப்ராப்ளம், என்ன சொல்கிறது, வீட்டுக்குள்ளே ப்ராப்ளம், இந்த கடன் வாங்குறது, கடன் கொடுக்கறது, இந்த ஆக்சிடெண்ட் ஆகுறது, உயிர் பிரிகிறது எல்லாமே அந்த சமயத்தில் தான் நடக்கும். ஸோ அது நேரன்றது ரொம்ப முக்கியம். அதில் தான் அந்த முகூர்த்தம்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. பிரம்ம முகூர்த்தம், சுப முகூர்த்தம், திருமண முகூர்த்தம், எல்லா முகூர்த்தம் பார்ப்பாங்க. ஸோ அத்தனை முகூர்த்தம் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இருக்கும். அந்த மாதிரி இந்த கடன் சுமையை நிறைய பேரால் பார்த்திங்கன்னா சாப்பாடுக்கு கூட வழி இல்லாதவங்களுக்கு பார்த்திங்கன்னா கடன் பார்த்திங்கன்னா 5 லட்சம் இருக்குது. இப்போது நாளைக்கு விடிஞ்ச சாப்பாடு காசு இருக்கோ இல்லையோ, அந்த மாதிரி மனுஷனுக்கு கேட்டிங்கன்னா 10 லட்ச ரூபாய் கடன் வச்சுருக்கான். புள்ள இல்லாத வீடு கூட இருக்குது, கல்யாணம் ஆகாத பெண்கள் ஆண்கள் கூட வீடு கூட இருக்குது, நோய் இல்லாத வீடு கூட இருக்குது இல்லையா? ஆனால் கடன் இல்லாத வீடு கிடையவே கிடையாது. உண்மை. ஏன் அப்படின்னா எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா அத்தியாவசியம் ஒரு மனுஷனுக்கு அதிகமாகிடுச்சு. நடந்து போகிறவங்களாம் பைக்கில் போக ஆசைப்பட்றான், பைக்கில் போகிறவங்க காரில் போக ஆசைப்பட்றான், காரில் போகிறவங்க பெருசாக வண்டி வாங்கணும்னு ஆசைப்பட்றான், வாடகை வீட்டில் இருக்கணும், சொந்த வீட்டில் போகணும் ஆசை, சொந்தமாக இருக்கணும், பெருசாக வாங்கணும்னு ஆசை. ஸோ ஆசை மனுஷனை யாரை விட்டது? இந்த மாதிரி ஆசை ஆசை ஆசை. அந்த ஆசை எதில் முடியுதுன்னா கடன்ற விஷயத்தில் முடியுது. அந்த கடன்ற விஷயத்தில் தான் வந்து எந்த குடும்பத்துலேயும் பார்த்திங்கன்னா, எந்த ஒரு கணவன் மனைவிக்கும் வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனைன்னு ஒன்று ஸ்டார்ட் ஆகுறது பார்த்திங்கன்னா 2 விஷயத்தில் ஸ்டார்ட் ஆகும். ஒன்று அதர் அஃபேர்னு ஒன்று ஸ்டார்ட் ஆகும், 2வது பணம்ன்ற விஷயத்தில் தான் ஸ்டார்ட் ஆகும். இது 2மே இல்லைன்னு வச்சிங்களேன், அவங்க தான் ராஜா ராணி இல்லையா? பணம் இருக்குது, பணம் இல்லை, சாப்பாடு இருக்குது, சாப்பாடு இல்லை, வீட்டுக்கார துணி வாங்கி தரான், நகை வாங்கி தரான், இதெல்லாம் ஒரு பக்கம் விடுங்க. இந்த 2 விஷயம் இல்லாமல் இருந்தாலே போதும். அதர் அஃபேர்ன்ற ஒரு ரிலேஷன்ஷிப்பும், 2வது பணம்ன்ற ஒரு விஷயம். ஏன்னா எல்லாருக்குமே எதிர்பார்ப்பு இருக்குது. நம்ம அம்மா வீட்டில் எப்படி இருந்தோம், நம்ம கணவர் வீட்டில் நம்ம எப்படி இருக்கணும்னு ஆசை இருக்கும். அதேமாதிரி கணவனுக்கு வந்து என் ஒய்ஃபை இப்படி வச்சுக்கணும், அப்படி வச்சுக்கணுன்ற ஆசை இருக்கும். சில ஆண்கள் வந்து பார்த்திங்கன்னா கடன்ற விஷயத்துக்கு அத்தியாவசியமாக வாங்கி செலவு பண்ணுறவங்களும் இருக்காங்க. சில ஆண்கள் வந்து வாங்குகிற கடமையை வந்து பார்த்திங்கன்னா பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கும், அம்மாவுக்கு ஹாஸ்பிட்டல் செலவுக்கும், மனைவிக்கு செலவு பண்ணுறதுக்கும், அவளை முடிஞ்ச அளவுக்கு நல்லா பார்த்துக்கிறதுக்காகவும் இதுக்காக கடன் வாங்கி ஆசைப்படுற ஆம்பளைங்களும் இங்கே இருக்காங்க. நம்ம யாருமே குறை சொல்ல முடியாது. முடிஞ்ச அளவுக்கு கடன் வாங்கி தான் அப்படி ஒரு விஷயம் செய்யணுமான்னு கிட்ட செய்ய வேணான்ற நான். ஏன்னா கடன் இங்கே வந்துச்சுனால வீட்டில் நம்ம நிம்மதி போயிடுச்சு. வெளியில் சொல்லுவாங்க இல்லையா, மூதேவி முன்வாசல் வந்து ஸ்ரீதேவி பின்வாசல் போயிடுவாங்க. அந்த மாதிரி தான் இந்த கடன்ற விஷயம். இந்த கடன்ன்றது வாங்காதீங்க. அப்படி மீறியும் உங்களுக்கு கடன் இருந்தது, என்னால் அந்த கடனுக்கு ஒரு பரிகாரம் உங்கள் கிட்ட வந்து செய்ய முடியல, போய் வர சூழ்நிலை இல்லை வந்து எனக்கு உங்ககிட்ட ஃபீஸ் கொடுத்து கூட எனக்கு பரிகாரம் பண்ண முடியல, எனக்கு சுமூகமாக எதனா ஒரு பரிகாரம் இருக்குன்னா அதுக்கு தான் இந்த மைத்திரி முகூர்த்தம்னு ஒரு விஷயத்த வந்து நான் சொல்கிறது.
ரொம்ப மாதமாக சொல்லிகிட்டு இருக்கேன். இப்போ இந்த மாதமும் பார்த்தீங்கன்னா இந்த மே மந்த் வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா வர ஞாயிற்றுக்கிழமை 25ஆம் தேதி அதிகாலை பார்த்தீங்கன்னா 3:30 5:15 மணி வரை இருக்குது. ஸோ அதிகாலை இருக்கிறதால பார்த்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்தம் வேறு, இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை வந்து நீங்கள் நைட்டே எழுதி வைக்கக்கூடாது. இப்போ நிறைய வீடியோவில் பார்த்தீங்கன்னா 8 மணி 9லேருந்து 5லேருந்து 6 8லேருந்து 10 வந்திருக்கும். அப்போ நீங்கள் நைட் எழுதி வச்சுருப்பீங்க. இப்போ பிரம்ம முகூர்த்தமாச்சே நான் நைட்டே எழுதி வச்சிடலாம், நைட்டு வச்சா நான் காலையில் வச்சானாலும் கணக்கு கிடையாது. சாப்பாடை பார்த்தா பசி தீராது, சாப்பிட்டா தான் பசி தீரும். அந்த மாதிரி அந்த நேரத்துக்கு தான் அந்த விஷயத்தை எழுதணும். அந்த 3:30லேருந்து 5:15 அந்த 1.25 மணி நேரம் இருக்குன்னா அந்த டைமுக்குள்ளே தான் உங்களுக்கு அந்த 1.25 மணி நேரத்தில் தான் நீங்கள் யார் காசு கொடுக்கணுமோ ஒரு சுத்தமான ஒரு பியூர் ஒயிட் பேப்பராக இருக்கணும். அதில் ஆல்ரெடி எதுவும் எழுதியிருக்கக்கூடாது. சுத்தமான ஒரு ஒயிட் பேப்பரில் மைத்திரை முகூர்த்தம்னு எழுதி யாருக்கு காசு கொடுக்கணும் அவங்க பேர் எழுதி, யாருக்கு கொடுக்க போகிறீங்க பேர் அவங்க பேர் எழுதி, எவ்வளோ தொகை கொடுக்க போகிறீங்கன்னு எழுதி மைத்திரை முகூர்த்தம்னு எழுதிட்டு நார்மலாக அழகாக அந்த நேரத்தில் அந்த 3:30லேருந்து 5:15 மணிக்குள்ளே எழுதி அதை மடித்து சாமி படத்துலையோ இல்லை லாக்கர்லேயோ இல்லை பீரோலையோ கபோர்ட்லையோ சுத்தமான இடத்துல வச்சு விடிஞ்சதுக்கப்புறம் அது பணமாக இருந்தால் அதே கவரில் வந்து பணமாக நீங்கள் வச்சிடலாம். இல்லை செக்கு கொடுக்க போகிறீங்கன்னா செக்காக பேங்க்கில் எழுதி வச்சுக்கலாம். இல்லை நான் கையில் தான் கொடுக்க போகிறேன்னா பணமாக வைக்கலாம். இல்லைங்க நான் ஜிபேயில் பண்ண போகிறேன்னா நீங்கள் 5:30 மணிக்கு அந்த டைமில் கூட அந்த 3:30 ஜிபே பண்ணிவிட்டு காலையில் எழுந்திரிச்சு கூட நீங்கள் ஃபோன் பண்ணி கூட நான் உங்களுக்கு காசு கொடுத்துட்டேன் அப்படின்னு அவங்க வாங்கிட்டு அவங்க சொல்லிடணும். நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் மனசில் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இல்லை போய் பேங்க்கில் கட்ட போகிறேன்னா காலைல 10 மணிக்கு கூட நீங்கள் கட்டலாம். ஆனால் எழுதி வைக்க வேண்டிய நேரம் தான் அந்த மைத்திரி முகூர்த்த நேரத்தில் அந்த காசை உங்கள் கிட்டேருந்து பிரிச்சிடணும். இதில் ஃபஸ்ட்டு ஒன்று என்ன விஷயம், முக்கியமான விஷயம், அந்த காசு வந்து உங்கள் காசு இல்லைப்பா என் மனைவி கிட்டே இருக்குன்னா வாங்கிக்கலாம். அப்பா கிட்ட இருக்கா கைமாத்தா வாங்கலாம், அம்மா கிட்ட இருக்கா கைமாத்தா வாங்கலாம், அண்ணன் தம்பிங்குள்ளே இருக்கா வாங்கலாம், ஏன்னா அது ஒரு ரத்தம். ஆனால் இந்த ஃப்ரெண்டு கிட்ட வாங்கினேன் நாளைக்கு தரேன்னு சொல்லிட்டு மைத்திரி முகூர்த்தம் வந்துச்சு, மாலிக் பாய் சொன்னார், நான் போன தடவை பண்ணி பார்த்தேன், இதை நீயும் பண்ணு, இல்லை உனக்கு 500 கொடுத்தேன் காசு இல்லை நான் தரேன் 500 சும்மா அவனுக்கு வச்சுக்கணும் அப்படின்னு அந்த காசை கொடுத்தீங்கன்னா பிரயோஜனம் இல்லை. அதே மாதிரி அவருக்கு 10 ரூபா கொடுக்குறதுல பாய் சொன்ன டைம் கரெக்டாக இருந்தது, நான் 5 ரூபா கடன் வாங்கியாவது நான் கொடுத்துறேன்னு சொல்லிட்டு முன்னாலே கடன் வாங்கி வச்சுக்கிட்டு அந்த காசை கொடுத்தாலும் அந்த மைத்திரி முகூர்த்தம் பயன்படுத்தாது. உங்கள் காசாக இருக்கணும், நீங்கள் உங்கள் கை காசாக இருக்கணும். அது 1000 ரூபாய் இடத்துல 500 ரூபாய் இருந்தால் கூட பரவாயில்ல, 1,00,000 ரூபா கொடுக்குறதுல 1000 ரூபாய் வந்தாலும் பரவாயில்ல, அது உங்கள் காசாக இருக்கணும், உங்கள் வருமான காசாக இருக்கணும். இப்போ 1ஆம் சம்பளம் வாங்கியிருக்கீங்க 25 எடுத்து வச்சுருந்தீங்கன்னா அதை நீங்கள் கொடுக்கலாம், சேர்த்து வச்சது கூட கொடுக்கலாம், உண்டியில் போட்டு வச்ச காசு கூட கொடுக்கலாம், அது உங்கள் காசு. பீரோவில் எடுத்து வச்ச காசு கூட கொடுக்கலாம். ஆனால் இன்னொருத்தட்ட கைமாத்தாவோ கடனை வாங்கி கடன் சுமை தீராது. இருக்கிற காசை சேர்த்து வச்ச காசை நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது தீரும், கடன் வாங்கி கடத்தை அடைச்சிங்கன்னா தீராது. ஸோ இந்த வர 25க்கு மைத்திரி முகூர்த்தத்தை பயன்படுத்தி பாருங்கள். இத்தனை மாதம் கடந்து சொல்லிட்டு வரேன், நிறைய பேர் பயன்படுத்திட்டு இருக்காங்க, நீங்களும் பயன்படுத்துங்க. இன்ஷால்லா அல்லாஹ்வுடைய கிருபை மேலே நம்பிக்கையோடு பண்ணுங்கள், நல்லதே நடக்கும். சிறப்பு பாய், ரொம்ப சூப்பரா சொன்னீங்க. மைத்திரிய முகூர்த்தம்னா இதுதான், இப்படிதான் செய்யணும், இதை மீறி இன்னொரு கடனுக்கு மேல கடன் சுமை ஏத்திக்காதீங்க அப்படின்ற அட்வைஸும் மக்களுக்கு கொடுத்திருக்கீங்க. ரொம்ப சிறப்பான தகவலா இருந்தது. நிச்சயமா மக்களுடைய கடன் சுமை எல்லாம் தீரட்டும். அற்புதமான தகவல் பாய், நன்றி. நன்றிம்மா.